ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தொண்டை வலிங்களா, காய்ச்சல் அடிச்சிருந்தது. அதான் சரி சுக்கு காஃபியாவது வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். வாங்க எப்படி வச்சேன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வரமல்லி ஒரு 50 கிராமுக்கு இருக்கும். மல்லி தனியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம், கருகாமல் பார்த்துக்கலாம். அப்புறம் சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 இருக்குன்னு நினைக்கிறேன், 50 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய துண்டு நல்லா உடச்சி அதையே வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 4 ஏலக்காய், திப்பிலி ரெண்டே சின்னதாக திப்பிலி, இது 3யும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வறுத்து எடுத்ததை மல்லி எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நம்ம மாற்றிக்கலாம். மிக்சியில் மாற்றியாச்சுங்க. இப்போ இது கூட இன்னும் 2 பொருள் சேர்க்கலாம். பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. 4-5 பேர் குடிக்கிறதுக்கு 2 நாள் 3 நாளைக்கு வரும். ஒரு 2 ஆளுக்குன்னா எப்போவாவது வேணும்னாலும் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் கூட இவ்வளோ வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதிமதுரை பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இது தொண்டைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கும். இப்போ ரொம்ப பனி அதிகமாக இருக்கா, நேரத்திலே எழுந்திரிக்கிறதால எனக்கு சேரலை. சரி அதான் சரி தொண்டையும் வலிக்குது, சரி வச்சு குடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி எனக்கு ஓரளவுக்கு ஒரு டம்ளர் நிறைய ஊற்றிருக்கேங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் நிறைய போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நாம் இனிப்புக்கு பனம் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது இருக்கோ அதை நான் கலந்துக்கலாம். நான் வந்து சுக்கு கருப்பட்டி இருக்குது, அதை வந்து கலந்துக்கலான் இருக்கேன். உடச்சி துண்டாக்கி கலந்துக்கலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா மண்டை வெல்லம், ஒரு சின்னதாக ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கேன். இது 2 கலந்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்த உடனே வடிகட்டிக்கிட்டோம்னா சூப்பரான சுக்கு மல்லி காஃபி. வேணுன்றவங்க விருப்பப்படுறவங்க பால் கூட ஊற்றிக்கங்க. பால் இல்லாமல் குடித்தா தான் ரொம்ப நல்லது. நாங்கள் பால் இல்லாமல் தான் குடிப்பேன். வடிகட்டியாச்சு. இப்போ 2 பேருக்கு 2 டம்ளரில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. ஈஸியாக சிம்பிளாக ஹெல்த்தியாக உடம்புக்கு தொண்டைக்கு இதமான ஒரு சுக்கு காஃபி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க.